Guys, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 1 பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ஆளில் போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிமே கேலக்ஸி ஹப். நம்ம ஓராப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாமே டெவன் வெர்சனரிஸ். இவங்க வந்து நியூ டெவன் வெர்சனரிஸ் கூட இது ஆஃபர் பண்ணுவாங்க இந்த கொரியா கேம்பஸில். இதுதான் அந்த உலகத்தில் இருக்க ஒரு சுப்ரீம் இன்ஸ்டியூஷன். மட்டும் இல்லை, இவங்க தான் இங்கே இருக்க எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, இந்த வில்லேஜ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை இவங்க பார்த்துக்குருவாங்க. சீசன்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்க அந்த கேசலில் இருக்க எல்லாத்தையும் நம்மளோட மேட்ச் அடித்து தோக்கடிச்சிருப்பான். அதனாலேயே நம்ம மேட்சும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த டிவைன் வெர்சனரி அடையிறதுக்கு ரொம்பக்கும் பாடுபட்டு இருக்காங்க. பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு. அங்கே உள்ள நம்ம மேட்ச் தான் காமிக்கிறாங்க. மேட்ச் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நம்ம ஆனால் அதில் ஜெயிச்சிட்டோம், இந்த வெற்றியை நம்ம கொண்டாடுவோம், போய் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்ட ஃபின் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு நடந்ததை பற்றி. நம்மளோட மேட்சுக்கு மேஜிக் தெரியாதுன்னு சொல்லி ஒருத்தர் அங்கே வந்து சொல்லியிருப்பான். அதுக்கு இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அப்படி சொல்லாத, யார்ட்டையும் சொல்லாத, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் கொஞ்சம் யோசிப்பான். அதை நம்ம ஃபின் யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கிட்டிருந்து ஒருத்தன் வருவான், நம்ம மேட்சுக்கு வந்து மேஜிக் தெரியாதுன்னு சொல்லி அவனையும் காமிக்கிறாங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், மேத்ஸ் உனக்கு மேஜிக் தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே மேத்ஸ் சொல்கிறாரு ரிப்பீட்டரா ரோபோட் மாதிரி, எனக்கு மேஜிக் தெரியும், எனக்கு மேஜிக் தெரியும், எனக்கு மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம மேத்ஸும். இங்கிட்ட இருந்து அவன் சும்மா அப்படிலாம் சொல்லிட்டு சுத்தாதப்பா மேத்ஸு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து ஃபின் கொஞ்சம் கடுப்பேறி நம்ம மேத்ஸை இழுத்துட்டு போறாரு. அப்படியே தரன்னு இவன் ஃபின்னை பார்த்து சொல்கிறான், டேய் உங்களுக்கு மேஜிக் தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும் ஃபின், நீ இவன் கூட சேர்ந்து சுற்றுனேன்னு வச்சுக்கோ, உனையும் டீச்சர் இங்கேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க இந்த அகாடமியை விட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஃபின் கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. கடுப்பாகி ஒன்று சொல்கிறாரு, எனக்கு இதை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லைடா, நான் என்ன வேணா பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி விட்டுறாரு. அப்படியே அந்த பக்கம் யாரோ இவனை கிராவிட்டி பவரை வச்சு அடித்து படுக்க வச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா கடைசியில் நம்ம லான்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. இங்கே அடி வாங்கினவன் கேட்குறான், லேஸு ஏன்டா இப்படி என்னை பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம லேஸ் சொல்கிறாரு, உன்னை எனக்கு பிடிக்காது, அதனால தான் நீங்கள் இடைஞ்சல் கொடுத்தா அப்படி பண்ணேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து நம்ம லெமனையும் நம்ம டாட்டையும் காமிக்கிறாங்க. டாட் அடி வாங்கி ரொம்ப வீக்காக இருக்காரு, போன்கின் உடஞ்சி. நம்ம லெவன் சொல்கிறாங்க, இவர் 6 ரெப்ஸ் போட்டிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் போன்கின் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இவங்களோட வெற்றியை நல்லா கொண்டாடுவாங்க. நல்லா கொண்டாடி ஒரு ரூம்குள்ளே இருப்பாங்க, செலிப்ரேஷன் பண்ணி ஜாலியாக சிக்கன் அது இதுன்னு தின்ட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம லேண்ட் சொல்லுவார், நம்ம இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு நம்ம இப்படி தான் சிறந்த வழி, நம்மகிட்ட நிறையா காயின் வேறு இருக்குது, நம்ம டென்வெர்ஷன் ஆகிறதுக்கு நிறையா தகுதிகள் இருக்குது சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃபின் அப்போ தான் ஆப்போசிட்டில் பார்ப்பாரு. ஏபலும் அங்கே லேஸ் உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஃபின் பயந்துருவார். இவங்கள கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் நம்ம ஏபலோ லேஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க கூட நாங்கள் பார்ட்டி கொண்டாட தான் வந்திருக்கோம், அதான் எங்கள் நோக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கணும், எங்களுக்கு ஒரு பாண்டு உருவாகணும், அதான் எங்கள் நோக்கம். யாருக்கா அப்படி ஏதாவது தோணலாடி வாங்க நம்ம காடில் ஆடுவோம் பொழுது போலாட்டி வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஏபிள் சொல்கிறா, லேப்ஸை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஃபின் அப்படியே பயப்படுறா, இதெல்லாம் என்னையா இது நியாயம் அநியாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிட்ட இருந்து நம்ம லெமன் வந்துடுறா. லெமன் வந்து சொல்கிறா, இப்பெல்லாம் பேசக்கூடாது, நீ அன்பா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம லெமன் பேசினோன்னே நம்ம ஏபிளுக்கு பேச வரமாட்டேது, ஒரு கூச்ச சுபாவம் பட்டுட்டு இருக்கா. இங்கே நம்ம லேஸ் சொல்கிறான், நம்மளோட ஏபிளுக்கு பெண்களோட பேச முடியாது, ஏன்னா அவனுக்கு கூச்ச சுபாவம் இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஏபிளுக்கு மூக்கில் வந்து பீடிங் வந்துடும். இங்கிட்ட நம்ம லேண்டமோட மெம்பரை காட்டுறாங்க, நல்லா மழுக்கு நல்லா தின்னுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்மளோட வந்து மேஸுக்கு ஊட்டி விட போகிறா. அங்கே மேஸ் சொல்கிறான், எனக்கு 2 கைகள் இருக்குது, நானே சாப்பிட்டுக்கிருவேன், நீ எனக்கு ஊட்டி விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட லெமன் தவறி நம்ம அந்த க்ரீன் பப்பை கீழே போவா. நம்மளோட மேஸ் வாய் வலி அப்படி இழுப்பார் வருங்க, இழுன்னு ஒரு இழுத்து நம்ம வாயிலே கேட்சப் பண்ணி பிடிச்சிருவாரு. பிடிச்சது அது ஒரு மாசாக இருக்கும். அப்படியே நம்ம லெமன் சொல்லுவா, இது ஒரு வகையாக நல்லா தான் இருக்குது, என் கையில் ஊட்டி விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லேஸ் பார்த்துட்டு இருப்பான். லேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபின் கேட்பான், நீ எங்கே உன்னை ஆளை காணோம், உன்னை எவ்வளோ நேரம் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். நம்மளோட லேஸ் சொல்லுவான், நான் ஒரு வேலையை கீழே போயிருந்தேன், அங்கே வந்து கீழே வந்து என்னை ஒருத்தர் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தான், டெத்துன்னு ஒருத்தன், அவனை அடிச்சு நொறுக்கி விட்டு எங்கிட்ட வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னி நம்ம ஃபின் பார்ப்பான். இவங்களாம் இங்கே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏபிளும் நம்ம லேன்ஸும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, கால் விளாண்டுருப்பாங்க. கால் விளாண்டுருக்கும்போது நம்மளோட ஃபின் பார்த்து, நான் என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கிட்டு நம்மளோட மேஸும் இது ஏபிளும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஏபிள் சொல்லுவா, உன்னை இன்னசென்ட் ஜீரோலேருந்து பிடிக்க ஆள் வந்துட்டுருக்காங்க, மேலே தான் கண்ணாக இருப்பாங்க, இல்லை இந்த அகாடமியில் இருக்க யார் ஹையஸ்ட்டு கிராஜுவேஷன் பண்ண சாசரஸ் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவாங்க. இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாரு நம்மளோட லார்டு வெல்ஸ்பர்க் கூட ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு.
அப்படிலாம் சொல்லி நம்ம ஏபிள் சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே நம்மளோட ஃபின்னையும் காட்டுறாங்க. 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. நம்ம ஏபிள் சொல்கிறான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பக்கு நன்றி, உங்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஃபின் நினைக்கிறாரு மனசுக்குள்ளேயோ, நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே இவகிட்ட, நான் வெளியே வந்தது எதுக்காண்டி, அந்த கட்டை காயினை எடுக்கிறக்காண்டி தான் வெளியே வந்தேன், இப்படி வந்து இவன்ட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்மளோட மேஸையும் ஏபிளையும் காட்டுறாங்க. 0 இருக்க மெம்பர்ஸ் தான் நம்ம ஏபிள்ஸ்க்கு 3 கோடு தந்தாங்க ஆர்டிஃபிஷியலாக. உண்மையை சொன்னோம்னா 3 கோடு இருக்கவங்களுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் லார்ட் ஏபிள் எதுக்கு அவரோட பவரை தியாகம் பண்ணார்னா, அவருக்கு வந்து அதிகப்படியான காயின் வேணும் இருக்காரு தான் அவரோட பவரை தியாகம் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கனெக்ஷன் உன் கூட தான், கண்டிப்பாக உன்னை பயன்ஸ் பண்ண வருவாங்க. ஆனால் எங்கள் ஆசை என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு உலகத்தை நாங்கள் உருவாக்கணும், எல்லாமே ஒரு கைண்டான ஒரு ஆளாக நாங்கள் இருக்கணும், நாங்கள் இது பண்ணோம். நம்ம லார்ட் ஏபிளோட அம்மா மாதிரி தான். வேலை நீ வந்து நம்ம லார்ட் ஏபிளை தடுத்து நிறுத்திட்ட, எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னால் இங்கே ஒரு புது உலகத்தை உருவாக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சொன்ன எல்லாத்துக்கும் நம்ம மேத்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்படிங்கிட்டு காட்டுறாங்க பாருங்கள். அப்போ அதை வந்தவன் இங்கே நம்ம மேத்ஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருப்பான். அவனுக்கு மேஜிக் தெரியுமா தெரியாதான்னு நோட்டம் பார்த்துட்டு இருப்பான். நோட்டம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஏபிளை பார்த்துருவான். இப்போ மேத்ஸுக்கும் இவங்களுக்கு என்ன ஒரு இது கனெக்ஷன் இருக்குது, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி நம்ம லேம்டமோட செகண்ட் மெம்பர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயிருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏபிள்ஸ் வந்துடுவான். ஏபிள்ஸ் வந்து அவனை பார்த்தனையும் நம்மளோட அவன் ஓடி போயிடுவான். இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தவன் இங்கிட்ட வந்து லெமன் பார்த்து நம்ம ஏபிள்ஸ்ட்ட பேசிகிட்டு இருக்கா. லெமன் வந்து நம்ம ஏபிள்ஸ்ட்ட கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏபிளுக்கு நம்ம பொண்ணுங்களால டைப்பாக அந்த மாதிரி அமைதியாகிடுறான் நம்ம ஏபிளும். அந்த இடத்துக்கு ஒரு ஆந்தை வந்து மேத்ஸ் முன்னாடி ஒரு லெட்டரை போட்டு போயிடுது. அப்படியே எடுத்து படிக்கிறாங்க. அந்த லெட்டர் வந்து புரியா அகாடமிலேருந்து தான் வந்திருக்கு. அங்கே நம்ம மேத்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மேத்ஸ் அந்த புரியா அகாடமிக்கு போகிறான். போய் அங்கே நிற்கிறான். எங்கள் மேலே இருக்க அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் இருக்க தகுதியே இல்லை, ஏன்னா உனக்கு மேஜிக் எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ரூமர்ஸ் வேறு எல்லாத்துக்கும் பரவிட்டு இருக்கு, நீ இந்த புழு பூச்சிக்கு சமமானவன் தான், நீ மேஜிக் இல்லாட்டி இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது, மேஜிக் இல்லாமல் எவனும் இருக்கவும் முடியாது, அதனால் நீ இங்கே செத்துரு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க. இங்கே நம்ம மேத்ஸ் அப்படியே சொல்கிறாரு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அப்படியே அந்த பெரியவர் சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இதை சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஒருத்தனை காட்டுறாங்க. இருக்கவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் வேல்யூரிட்டி கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கிறது சகஜம்தான், ஆனால் இருந்தாலும் இந்த உலகத்தில் நீ சக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் உன்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவர். உனக்கு சக்ஸஸ் வேணும்னா ஒன்றை நீ நம்பணும், ஆனால் உன்கிட்ட பொட்டன்ஷியல் பவர் நிறையா இருக்குது, ஹியூமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரை பற்றி சொல்கிறாங்க. ஒரு டெவன் மிஷனரி பேர் தான் ரியான் கோக்ரான்ஸ். இன்னும் கேட்குறான், இங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுருக்கான். இங்கே இதெல்லாம் பேச்செலாம் இங்கே கணக்கு இல்லை, இங்கே ரூல்ஸ் மட்டும் தான் கணக்கு, இங்கே எல்லாம் சொல்கிறத கேட்டு தான் நம்ம இது பண்ணணும், இங்கே மெஜாரிட்டி எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும். அவனும் இந்த டெவன் மிஷனரி கீழே கடை தூக்கி போட அங்கே மெழுகுவத்தியில் கேண்டீன் பற்றிட்டு இருக்கு தீ. இதே நீ ஒரு மேனாக இருக்கணும்னா, நீ ஒரு மேனுனா நீ இந்த கேண்டில் பற்ற வச்ச மாதிரி நீயும் பற்ற வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த டெவன் மிஷனரி. பெரியவர் யோசிக்கிறார், இவன்ட்ட மேஜிக்கில் எப்படி தீயை பற்ற வைப்பான்னு. நம்ம மேஸும் அதை பொருட்படுத்தாமல் அவர் கையில் வச்சுருக்க அந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு கீழே அப்படியே வைக்கிறாரு. கீழே வச்சு அந்த கல்லால் ஆன அந்த இதில் வந்து நல்லா சுற்றுறாரு. ஃபயர் டெம்பஸ்ட்டவே உருவாக்கிடுவார் போல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபயரை உருவாக்குறாரு. ஸ்ட்ராங் ஃபயரை உருவாக்கி அந்த கேண்டிலையும் பற்ற வைக்கிறாரு. அந்த கிழட்டு பையெல்லாம் அப்படியே ஊன்னு பார்க்குறான் ஒரு மாதிரி, ஓ என்ன பண்ணிட்டான் அந்த மாதிரி பார்க்குறான். நம்ம மேஸும் பட்டையை கிளப்பி ஒரு தீயை பற்ற வச்சுட்டான் கேண்டீனில். அப்படியே மேத்ஸ் சொல்கிறான், இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி மேத்ஸ் சொல்கிறான். ஆனால் நம்ம டவுன் மிஷனரியும் பார்த்து மிரண்டு போய் ஆச்சரியம் படைகிறாரு. ஓ பரவாயில்லையே, நீயும் இப்படி ஏதோ மேஜிக் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் எல்லா டவுன் மிஷனரிஸும் உள்ளே வந்துட்டுருக்காங்க ஒவ்வொருத்தங்களா அந்த கேசலுக்குள்ளே. அப்படியே நம்ம மேத்ஸ் நிற்கிறாரு. நிற்கும் போது அப்படியே அங்கிட்ட ஒரு சாண்டு வந்து பறந்து வருது. மேத்ஸ் அட்டாக் பண்ணுது. நம்ம மேத்ஸ் அதை டேக்கிள் பண்ணி நிற்கிறாரு. சாண்டால் அட்டாக் பண்ண இவங்க எல்லாமே ஒரு டவுன் மிஷனரிஸ் தான். அப்போ தான் மேத்ஸ் பார்த்துட்ருக்காரு வித்தியாசமாக. இங்கே நம்ம டவுன் மிஷனரிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஒரு மாதிரி. இங்கே மேலே இருந்து பார்க்குறாரு, நீங்கள் எல்லாமே டவுன் மிஷனரிஸ் தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இங்கே இன்னொருத்தனும் சொல்கிறான், ஆமாம் எங்களை வேட்டாக்கு அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனை பற்றி தான் இப்போ தெரியுது, இவன் ஒரு டவுன் மிஷனரி தான். இவன் பேர் வந்து எவன்டன்ஸ் ரேவோ. ஒரு பக்கம் இன்னொரு டவுன் மிஷனரி காமிக்கிறாங்க, ஒரு சின்ன பொண்ணு, இவ பேர் தான் ராரா. அப்படியே இன்னொரு டவுன் மிஷனரி காமிக்கிறாங்க, இவ பேர் தான் சிங்கு. அப்படியே இன்னொரு டவுன் மிஷனரியை காமிக்கிறாங்க, இவன் பேர் கீகா. அப்படியே இன்னொரு டவுன் மிஷனரியை காமிக்கிறாங்க, இந்த பொண்ணு பேர் கிங்குமா. நாங்கள் எதுக்கு நான் வந்திருக்கோம், இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இவனும் ஒரு டவுன் மிஷனரி தான். இவனோட பேர் ஆட்டல் மேடல். உள்ள போனால் நாங்கள் எல்லாமே உன்னோட ஒரு லெவல் அதிகமாக தான் இருக்கோம். இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீ இந்த இடத்துல நீ உயிரோடே இருக்கக்கூடாது,
அப்பலாம் சொல்லி மேட்ச் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மேலே ஒருத்தர் ஆர்டர் போட்டு ஒருத்தர் இருந்தாலும் அது பின்னாடி இருந்து ஒரு மாதிரி ஃப்ளேம்லாம் வர ஆரம்பிக்குது, கருப்பு கலர் ஃப்ளேமாக. கிழவனை ஏதோ ப்ரொசஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிழவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் என்ன இன்னசென்ட் ஜீரோலேருந்து நான் வந்திருக்கேன், எங்களுக்கு மேத்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் பார்க்குறாங்க நம்ம மேத்ஸுக்கும் இன்னசென்ட் ஜீரோக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிழவன் சொல்கிறான், வா நான் இதுக்காண்டியே ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஏதோ ஒன்று காட்டுறான். மேலே நான் மேஜிக் பேராசைட்டை நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சின்ன பையன் பார்த்து ஏதோ சொல்கிறான். அதை பார்த்து இதுதான் மேஜிக் பேராசைட், இது நான் ஒருத்தர் உடம்புல போய் ஒட்டிக்கிட்டு அவங்களோட உடம்பை அப்சர்வ் பண்ணி அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணும், இதான் இதோட வேலை. யாராவது எடுக்க ட்ரை பண்ணால் அது அவங்களோட உடம்புல ஒட்டிக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்ட நம்ம கிழவன் சொல்கிறான், கிழவன் வந்து இந்த உலகம் இன்னசென்ட் ஜீரோவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்கே மேலே இருக்க டெவன்வர்சரி இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மேலே நோட் பண்ணிவிட்டு அப்படியே அவர் ஒரு மந்திரத்தை போட்டு அப்படியே டப்புன்னு கீழே வந்துடுறாரு. கீழே வந்து நிற்கிறாரு, இதை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சின்ன பையன் சொல்கிறான், வேணாம் அதெல்லாம் எடுக்காதீங்க, நீங்கள் எடுத்தால் அது உங்கள் மேலே ஒட்டிக்கிற உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டெவன்வர்சரி சொல்கிறாரு, இதை நான் பண்ணாமல் இங்கே வேறு யார் பண்ணுவா, இங்கே இருக்கிறதுலே நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மேட்ச் அதை பிச்சு எடுத்துடுறாரு. பிச்சு எடுத்தனையும் அந்த இது அப்படியே நம்ம வாய்க்குள்ளே போயிடும், மேட்சோட வாய்க்குள்ளே போன பிறகு அதே வெளியே வந்துடும். மேட்ச் கொப்புள் துப்பிடுவார். நம்ம மசில்லாம் அடித்து உடச்சி அது வெளியே அனுப்பிடும், அந்த பாம்பு மாதிரி இருக்கதை. நம்ம மேட்ச் சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம், இதை அடித்து உடச்சி வெளியே அனுப்பியாச்சு, இனிமேல் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த சின்ன பையன் நினைக்கிறான், இந்த மசிலே இப்படி அடித்து உடச்சி அனுப்பிடுச்சு, யார்ப்பா இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மேட்ச் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே போனதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி நான் வெளியே அனுப்பிட்டேன், இனிமேல் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மேட்ச் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புவார். கிளம்பும்போது அங்கே அப்படியே தடுத்து நிறுத்துவாங்க. நீ ஒன்றால் எல்லாத்தையும் மாற்ற முடியும் எனக்கு நம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த டெவன்வர்சரி பேசிகிட்டு இருப்பார். பேசினோடனே எங்கிட்ட அவன் முன்னாடி அந்த கண்ணாடி போட்டிருக்க டெவன்வர்சரி இருக்கார்ல, அவர் வந்து தடுத்து நிறுத்திடுவார் மேட்சை, எங்கே போகிற நெல்லுன்னு சரின்னு சொல்கிறாரு. நீ எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்னு அப்படி அந்த கண்ணாடி போட்டவன் சொல்கிறான். கண்ணாடி போட்ட டெவன்வர்சரி சொல்கிறான், நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, தப்பிக்கக்கூடாது, நாங்கள் கொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேட்ச் சிம்பிளாக சொல்கிறாரு, நான் வர முடியாதுன்னு என்ன பண்ணுவேன் கேட்கும்போது அந்த கண்ணாடி போட்ட டெவன்வர்சரி மண்ணா மாதிரி அப்படியே ஒரு மேட்சோட பின்னாடி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருவான். அப்படியே மேட்சும் சிலையாண்டுட்டு இருப்பான். அப்படி வந்து நின்றது நம்ம மேட்சு கூட சென்ஸ் ஆகலை. அப்படியே எங்கிட்ட இவனும் வந்து நிற்கிறான், நீ உன்னோட ஒப்பீனியன் சொல்லிட்ட, நீ என்னோட ஒப்பீனியன் நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணாடி போட்டேன்னு சொல்கிறான், ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டாவதுக்குள்ள ஃபைட்டு மாதிரி ஆரம்பிக்கும் போது இங்கிட்டிருந்து நம்ம கத்தியாக வந்து இறங்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ரேனேவும் நம்ம ஹெச்ஓடியும் வந்து இறங்கிட்டாங்க. கரெக்டான டயத்துக்கு வார்த்தலை, கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கதில்ல, மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்க. இதோட இந்த சீசன் 2 எபிசோட் 1 முடியுது. அடுத்த எபிசோட் 2ல் நம்ம சந்திக்கலாம். இதுவரையும் விடைபெறுகிறேன். பாய்.